இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட ஆர்வம் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட ஆர்வம் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே. குடும்பத்தின் ஆறுதலுக்காக அருமையான தாயாருடைய சகோதரிகளுடைய ஊழியத்தை நினைத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நம்மத்தில் வந்துள்ள கணத்துக்குரிய சகோதரர் ஜிபிஎஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் எங்கள் அன்பு சகோதரியை விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிரிவு எங்கள் எல்லாருக்கும் மன வேதனையும் சஞ்சலமும் இருந்தாலும் உங்களுடைய வேத வசனங்கள் எல்லாம் வாசித்து கர்த்தாவே நாங்கள் உமக்குள்ளே பலன் கொள்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்பட்டு இதுவரைக்கும் மகிமைப்பட்டது போல இந்த அடக்க ஆராதனையிலும் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. முதல் பகுதியை நமக்கு வந்துள்ள பெருங்குடி திருச்செவி நாயகர்கள் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. It is indeed a victory and glory. நம்முடைய அருமை சகோதரருடைய மரணம், இது மரணம் அல்ல, இது ஜெயம் மகிமை என்று சொல்லி நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த கொண்டாட்டத்திற்கு ஒரு சாட்சியாய் நான் நிற்கிறேன். ஒரு 2 days பேக் பாஸ்டர் எனக்கு பேசுவதற்கு கேட்டார்கள்லாம் ரொம்ப க்ரௌடராக இருந்தால் பேச முடியல. இந்த இறுதி நேரத்தில் அது பேசுவது மிகவும் சிறப்பான ஒன்று. பல வருடங்களுக்கு முன்பாக ஓய்வாங்க நான் படித்துக் கொண்டிருக்கும் போது இப்படி ஆகிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நான் இப்படித்தான் ஆகுவேன் என்று சொல்லி தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொன்ன அருமையான சகோதரி சிஸ்டர் ஜெசி அவர்கள். ஒரு 4 பேர் ப்ராபஸி சொன்னாங்க. எல்லாருமே அதை சம்மந்தப்படுத்தி சொன்னாங்க. ஃபைனலாக இவங்க டிஃப்ரெண்ட் வீக்ஸில் டிஃப்ரெண்ட் டைமில் சொன்னாங்க. ஆனால் சிஸ்டர் வந்து சொல்லும்போது she was very accurate. She said, you are going to be a pastor. I said, I never want to be a pastor. She said, God wants you to be a pastor, but you are trying to run away from your call. உடைய அழைப்புலேருந்து இவோட பார்க்குறேன். சொன்ன சிஸ்டர் ப்ளீஸ் வேறு எதனா சொல்லுங்கள், பாஸ்டர் மட்டும் வேணாம். மறுபடியும் சொன்னாங்க, அதனால தான் கற்று தெளிவாக சொல்கிறாரு, you are trying to run away from your call, you are going to be a pastor. அந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. இப்போது ஒரு போதகனாக அவருடைய இறுதி நேரத்தில் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் அவர்களுடைய தீர்க்கதரிசி என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். Indeed it's a victory and glory. இது ஜெயம் மகிமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் என் குடும்பமே இந்த சபை நன்கு அறியும்.
பாஸ்டர் கல்யாணவுடைய மாணவன் சிஷ்யன் இஸ் அவர் மென்டர். அவருடைய பர்சனல் மென்டோரிங் குரூப்ல நான் இருக்கிறேன். பாஸ்டருடைய அந்த பங்களிப்பு எங்கள் வாழ்க்கையில மிகவும் பெரியது. அவர் கூட பயணித்திருக்கிறோம், அவர் வீட்டில் தங்கியிருக்கிறோம், அவர் செல்ல இடத்துலாம் எங்களை கூட்டு போய் எங்களை மென்டோரிங் பண்ணியிருக்கிறார். எல்லா நிலையிலும் சிஸ்டருடைய அன்பை நம்ம மறக்க முடியாது. அவருக்கு பக்கபலமாய் அவர் நின்று இன்றைக்கு ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்திருக்கிறார்கள். இந்த கடைசி சூழ்நிலை இந்த அட்வென்ட் கல்லறையில அவர் விதைக்கப்படாது என்பதில் ஒரு அட்வென்ட் போதலாக எங்களுக்கு உள்ளபடியே மிஷனரி கஷ்டப்பட்டு சம்பாதித்த இடத்துல வாங்கிய இடத்துல ஒரு மிஷனரி விதைக்கப்படுவது அட்வென்ட் ஸ்தாபனத்திற்கும் அது பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தாம் ஒருவரே சாவாமிகளுமாகிய நம்முடைய தேவனுக்கு கனமும் மேன்மையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சர்வ வல்லமையும் ஏக ஞானியுமாகிய நம்முடைய தேவனுக்கு நம்முடைய சகோதரி இந்த உலக ஜீவியத்தை முடித்து இளைப்பாறுதலுக்கு அழைத்துக் கொள்ள பிரியமானதினாலே நாம் இவர்களுடைய சரீரத்தை மண்ணில் அடக்கம் செய்கிறோம். கர்த்தரோ எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுகிறதாவது, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்து இவ்விதமாக எல்லா மனுஷரும் பாவம் செய்துள்ளானதால் மரணம் எல்லாருக்கும் ஊடுருவி சென்றது. ஆனால் நாம் இதை தியானம் செய்து நாம் தூள் என்றும் நம்முடைய ஜீவிய காலம் புகையை போல ஓடி போகுது என்று நினைத்து கர்த்தருடைய வல்லமை சஞ்சலப்படுகிறான். ஆனால் நம்மை நேசித்து தமது மிகுந்த கிருபையினாலே இருந்ததுனால அவருடைய ஊழியம் சக்சஸாக இருந்தது. நிறைய பேருடைய ஊழியங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அவருடைய மனைவிமார்கள். ஆனால் அநேக ஊழியங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கு காரணமும் அவங்க மனைவிமார்கள் தான். இந்த அன்பு சகோதரி வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது, இப்படி இருக்கிறாங்க, இப்படி ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க, வெளியில் யாருக்கும் தெரியாது. பாஸ்டர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு பாஸ்டருக்கு பேக் போனாக இருந்து பல ஊழியத்தில் தாங்கி இருப்பதை நினைக்கும் பொழுது நான் உண்மையாகவே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். கடைசியாக நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம். முதல்ல உறவினர்கள் அந்த சைடில் வந்து பார்த்துட்டு வெளியில் போய் இங்கேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. நல்ல உறவினர்கள் பார்த்துட்டு போன பிறகு மற்றவர்கள் நீங்கள் பார்த்துட்டு எல்லாரும் வெளியில் போகலாம். வெளியில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேயே நீங்கள் பார்த்துடலாம், அங்கே யாரும் பார்க்க முடியாது. முதல்ல உறவினர்கள் பார்ப்பார்கள், அதை தொடர்ந்து மற்றவர்கள் பார்க்குமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். கல்லறை இடத்துல நம்ம அதை ஜெபிப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இலை பாருதல் நீந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே, பொழியா தீரை தீர்த்திடும் போதே
பரலோகம் அழைத்திடுவே. எந்தன் வாஞ்சை உயர் சீயோன் என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். கன்னியாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீராவையும் ஊழியக்காரர்கள் நீங்க வந்து கடைசியா பார்க்குமா ஊழியக்காரர்கள் துடைத்திடுவார். இந்த மண்ணுலகாசை வெறுத்தே இப்பூவி எந்த சொந்தமல்ல. இந்த மண்ணுலகாசை வெறுத்தே இப்பூவி எந்த சொந்தமல்ல. இன்பம் எந்த மனம் எல்லாமே லக்கை நோக்கி தொடருகிறேன். எந்த வாஞ்சை உயர்சியோ என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். மற்றொரு பாத்திரம் வெளியில போயிடலாம். மற்றொரு பாத்திரம் வெளியில போயிடலாம். கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். அற்பமான சரீரம் அழிந்தே அறிவே மறுரூபமாக. அற்பமான சரீரம் அழிந்தே அடைவே மறுரூபமாக. புது ராகம் குரல் தொனியோடே புது பாட்டு பாடிடுவேன். எந்த வாஞ்சை உயர்சியோ என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தம் வேறில்லையே. பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தம் வேறில்லையே. அங்கு சேர்ந்து அவர் முகம் காண்போம். ஆவல் தீர அணைத்துக் கொள்வோம். எந்த வாஞ்சை உயர்சியோன் என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். அருமையான சகோதரருடைய முகத்தை வேற யாராகிலும் பார்க்காதவர்கள் இருந்தால், ஏற்கனவே பார்த்தவர்கள் இல்லை, பார்க்காதவர்கள் இருந்தால் நீங்கள் இவர்கள் பார்த்து சென்ற பிறகு பார்த்து மாறன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். பார்த்தவர்கள் அப்படியே வெளியில் நீங்கள் போயிடுங்க. ஃபேமிலி எல்லாம் முதல்ல ஃபேமிலி உள்ளே உட்காரலாம். மற்றவர்கள் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் கடந்து போக மாட்டேன். பார்க்காதவர்கள் நீங்கள் வரலாம், வாங்க.
தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய் நிறைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய் நிறைவேறுதே மண்ணின் சாயலை நான் கலைந்தேதம் விண்ணவர் சாயல் அடைவேன் விண்ணவர் சாயல் அடைவேன் தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே பூமியின் கூடாரம் என்னும் பலவீனமே அழிந்திடுமே பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன் கண்டடைந்து வாழ்ந்திடுவேன் தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார் ஆண்டவர் என்னோடிருப்பார் தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். இறுதியாக திருவான்மியூர் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையின் சார்பாக அன்பு சகோதரிக்கு இறுதி மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம். நிர்வாகத்தினரோடு கூட இறுதி மரியாதையை நாம் செலுத்துவோம். நாம் ஜெபித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த முகத்தை அந்த பெட்டியில் வந்துட்டீங்களா பிள்ளைங்க
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாம் எல்லாரும் நீ சொன்னபடி நான் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல் என் கையில் இருக்கிறது என்று நீ சொன்னபடினாலே இந்த மரணம் வர்ணமல்லாதவரை ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற ஒரு வாசலாக இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீர் பரிசுத்த ஆவியானவர் உண்மை உள்ளவர், தேற்றவாளன் என்ற ஒரு பெயர் உனக்கு உண்டு. அதை நீ உடைய பிள்ளைகளுக்குள்ளே வைத்திருக்கிறேன். ஆவியானவரே, தொடர்ந்து உடைய பிள்ளைகளையும் சபை மக்களையும் உடன் ஊழியர்களையும் எங்கள் எல்லாரையும் தேற்றுவீராக. நீர் உயிரோடு எழுப்பியிருக்கிறபடினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். தொடர்ந்து உடைய மகளை நாங்கள் சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காக இப்பொழுது இந்த தோட்டத்தில் விதைக்க கொண்டு போக போகிறோம். எங்களோடு கூட நீர் வாரும். உடைய பிரசன்னம் சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். எங்களுக்கு உதவி செய்த இந்த அட்வென்ட் திருச்சபைக்காகவும் எல்லா அட்வென்ட் திருச்சபைகளிலேயும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியும் ஆண்டவரே மகிமை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை பாஷ கல்யாணுக்காகவும் இந்த பிள்ளைகளுக்காகவும் தாயாருக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Just for announcement, there is no Thanksgiving service. Usually after the burial, there will be a Thanksgiving service. But what we did was last 3 days. What we did is already a Thanksgiving service. So there is no separate Thanksgiving service. And they are grateful to God for the gift that Jesse was. And he is the giver of the gift. And last thing that I prayed for her is, before the passing away, I said, Jesus, just before the marriage, you spoke to me and said, you are giving me a gift. And you gave her. And I give this gift back to you. You are the giver of the gift. Thank you for giving her as a gift for us and for India and for our family and for our ministry.
But if I have not taken care of the gift that you have given me the way you wanted, I ask for your forgiveness. But she is precious, and we have done what we can even for this treatment, and we know that she needs to be in a place without pain. So back to you, Lord, and I prayed, and she said, Amen. That's how we did the last thing. So no Thanksgiving service, and we have done enough Thanksgiving. We will always remain thankful to the Lord for her. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். கைகள் வைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆதலும் சுகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும், விசேஷமாக அருமையான மகளை இழந்து தவிக்கிற நம்முடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் சபையோடும் நம்முடைய வருகை மட்டும் என்றென்றைக்கு இருப்பதாக எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென், ஆமென். கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் வம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, எண்களே அவரை காணும். பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுவீர். தேவனை தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. மாம்சம் எல்லாம் புல்லை போலும், அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் உதிரும் போது உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போகவும் கூடாது. ஆவியாவின் இறுதியும் பூரித்தது, என் மகிமை களிக்கூர்ந்தது. தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். நம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கொஞ்சம் நாம் ஜெபிப்போம். நம்ம சொல்ல வந்ததுல அருமையான பின்னாடி ஜெபிக்கணும். ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே
சிஸ்டர் ஜெஸ்ஸியுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக எத்தனையோ வாழ்க்கைகளை தொட்டிருக்கிறீர். இந்த தேசத்தில் ஆண்டவரை கொண்டு வந்து இன்று நாங்கள் கேட்ட சாட்சிகளைப் போல ஆண்டவரே நிலைத்திருக்கக்கூடிய கனியை அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக எங்களால் பார்க்க முடியுது. ஆண்டவரே, ஒரு நல்ல ஓட்டம், நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எங்கள் மத்தியிலே அவர்கள் தொட்ட வாழ்க்கைகளை நாங்கள் பார்க்கிறோம், சாட்சிகளை கேட்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். எப்படி ஒரு விதை ஆண்டவரே இந்த தேசத்திற்கு வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்களோ அதே போல இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்தியில் கேட்டோம் என்று ஆண்டவரே ஒரு விதையை போல அவர்களை நாங்கள் இங்கே விதைக்க போகிறோம் சுவாமி. அந்த விதையிலிருந்து ஆண்டவரே அப்பா அநேக பெண்கள் எங்கள் தேசத்தில் வைராக்கியமாக மிஷனரியாக அவர்கள் கொடுக்கப்பட்ட அழைப்பை புரிந்து கொண்டு ஆண்டவரே தங்களுடைய கணவர்களுக்காக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவரே அநேகரை இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலிலே நீர் எழுப்ப போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மரணம் அல்ல, இதிலிருந்து ஜெயம் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. We believe and we see prophetically that many leaders are going to be raised, oh Lord Jesus. அந்த கடைசில கொடுத்த அந்த அழைப்பின் படி ஆண்டவரே அநேகரை நீர் எழுப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் எங்களை தேற்றுகிறது ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் மாத்திரமே எங்களை தேற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்து கொள்ளும். We pray for the Holy Spirit, Lord, to fill our hearts with peace and comfort, to rejoice for the wonderful life sister has lived. Bless her in Jesus' name. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ன கொஞ்சம் ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் கார்னர்ல கால் வைக்காதீங்க, அது ஜம்ப் பண்ணணும். சரி, ஒரு 4 பேர் தூக்கி கொடுங்க பெட்டி. ஹேண்டில் நீங்க தான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒருத்தர் வாங்க. அப்படியே கிராஸ் கால தள்ளுங்க, கால தள்ளுங்க, ஸ்ட்ரைட்டா சரிஞ்சிரும். விட்டுருங்க ஒரு 10 போதும் முதல்ல ஒருத்தர் கொஞ்சம் மண்ணு கிட்ட பண்ணி வை. ஒரே லெவல் நீங்க வைங்க. ஸ்லோலி கொஞ்சம் பின்னாடி ஃபைன். அதனால அது ரொம்ப தூரமா வைங்க. சகோதரரே, இந்த நம்முடைய சகோதரின் மேல் பிரதான சத்துருவாகிய மரணம் கையை போடும்படி இடம் கொடுக்கப்பட்டபடினால் நித்திய ஜீவனுக்கு மகத்துவமுள்ள உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின் பேரிலே நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் பொழுதுக்கு பொழுதையாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிற்காமல் ஓடி போகிறான். ஜீவனோடு இருக்கும் போதே சாவுக்குட்பட்டிருக்கிறோம். எங்கள் பாவங்கள் நிமித்தம் நியாயப்படி கோபம் கொண்டிருக்கிற கர்த்தாவே, தேவனிடத்தில் அன்றி யாரிடத்தில் சகாயம் தேடுவோம். பரிசுத்தமுள்ள தேவனே, சர்வ வல்லமை பொருந்திய கர்த்தாவே, இரக்கம் நிறைந்த இரட்சகரே, நித்திய மரணத்தின் கொடிய ஆக்கினைக்கு எங்களை ஒப்புக்கொடாதையும். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் ரகசியங்களை எங்கள் ஜபங்களுக்கு இரக்கமுள்ள உமது செவியை அடைத்துக் கொள்ளாதையும்.
பரிசுத்தமுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தமும் இரக்கமுள்ள இரட்சகரே, நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, எங்கள் அந்நிய காலத்தில் நேரிடுகிற எந்த வேதனையினாலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடி செய்யும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில அருமையான குடும்பத்தாரை ஆறுதல் படுத்தும்படி அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். அற்புதமான ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் உங்களால தான், எங்க வாழ்க்கையின் முடிவும் உங்களால் தான். நீங்க தான் எங்களை இந்த உலகத்துல கொண்டு வர்றீங்க. எங்க தாய் வயிற்றுல உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை கண்ட ஆண்டவர் ஒரு தரிசனத்தோடு உலகத்தில் கொண்டு வந்தீங்க. எங்கள் எல்லாரையும் ஒரு தரிசனம் கொண்டு வந்தவர். அருமையான மகளையும் இந்த உலகத்தில் ஒரு தரிசனத்தோடு கொண்டு வந்து எங்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக, அநேக ஆண்டவரே பலன் கொடுக்கிற ஒரு கோதுமை மணியாக இன்னைக்கு விதைக்கப்படுவதற்கு நீ கொடுத்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது ஒரு பரியல் அல்ல, இது ஒரு ரிவைவல். அதைத்தான் நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, எங்கேயுமே இப்படி ஒரு பரியல் சர்வீஸ் நடந்ததே இல்லை, ஃபியூனரல் நடந்ததில்லை. ஆண்டவரே, வித்தியாசமாக நாங்க எல்லாரும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை எங்களுக்குள்ள ஏற்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர்களுக்கு நீ கொடுக்கிற விசேஷ கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜபம் பண்ணின போது ஒரு தேவ தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான் என்று வாசிக்கிறோமே, அந்த பலன் நம்முடைய மகனுக்கு வருகிறதற்காக முன்னிலும் அதிகமாய் ஒரு மகனை ஆண்டவரே ரதத்துக்கு முன்னால ஓடின எலியா மாதிரி உங்க மகனை நீங்க கொண்டு போக போறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் துணை நிற்கிறோம். பேதுருவோடு கூட 11 பேரும் நின்ற போது பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. இந்தியா இயேசுவை அறிவதற்கு உடைய மகனுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று வாக்கு கொடுக்கிறோம். அருமையான மகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்க எங்களோட இருக்கிறீங்கப்பா. இந்த இருளான நேரத்திலும் இருட்டுல நிழலை பார்க்க முடியாது, ஆனா நிழல் அங்கதான் இருக்குது. இந்த டார்க் டைம்ல கூட நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. விசேஷமா எங்க அன்பான பாஸ்டரோட குடும்பத்தோட இருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை விட்டு விலகாதவரே, உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலும் தேறுதலும் நடத்துதலும் நம் அனைவரோடு விசேஷமாக அன்பு போதவரோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தாரோடும் அன்றைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். இறுதியாக நீங்கள் மலர்த்துவதாக போகும்.
Bluetooth mode.